நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வியாபாரம் இல்லையே, பணம் கிடைக்கலையே, எனக்கு வேலை கிடைக்கலையே, அதை நினைச்சிட்டு இருக்கிறோம். But God is very special. He wants to give the natural peace. இயற்கையான ஒரு சமாதானத்தை கொடுக்க விரும்புறார். ஆனா நாமளோ எதையோ கடன் வாங்கி இதை போட்டு அதுல போட்டு எங்க மாட்டுவோம்? செயற்கையின் பிடியில மாட்டிக்கிடுவோம், இயற்கையின் பிடி அல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு பெலனான நகரம் உனக்கு உண்டு. நீங்க யாரா இருந்தாலும் சொல்ற, யூடியூப்ல பார்க்கல, யாரா இருந்தாலும் உங்களுக்கு சொல்ற, பெலனான நகரம் நமக்கு உண்டு. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையிலும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவம் நிறைந்திருக்கிற இந்த கால வேளையிலே தேவனால் முன்குறிக்கப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாவது, கடந்த ஜூன் மாதம் 30 நாட்களையும் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகள், எங்களுடைய சுகபல ஜீவனை பலப்படுத்தி இந்த நாளிலும் எங்களை அழைத்து வந்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிந்தின சீர் தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு சாட்சியாய் நீர் எங்களுடைய வாழ்வை நிறைவேற்றினீர், இன்னும் தொடர்ந்து நிறைவேற்றுவீராக. இந்த நாளிலும் இந்த ஜூலை மாதத்துடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய செயலாக்கங்கள் எல்லாம் எங்கள் வாழ்விலே நிறைவேற எங்களை தகுதிப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள்ல தேவன் நமக்கென்று அருளப்பட்டிருக்கிற மகிமையான வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 866 பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும், பலத்த சேனையை கொண்டு வருவதற்கும், அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அது இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அருமையான தேவஜனமே, இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய கான்செப்ட் அந்நிய நாட்டின் கலாச்சாரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க போகிறோம். ஜெனரலி அட் த டைம் ஆஃப் வார், போர்க்காலங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த இஸ்ரேல் தேசம், அது மாத்திரமல்ல அண்டை தேசங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், the gates of cities will be closed during day and night to guard the people from danger. அன்றைய காலங்களிலே ஒரு போர் அறிவிப்பு ஏற்படுமானால், அந்த போர் அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் நகரங்களுடைய தலைவாசல்கள் முதல் அதற்குண்டான நுழைவாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடுமா. ஏன் அது அடைக்கப்பட்டிருக்கும்? பகைவர்களினாலே ஏற்படுத்தப்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள். ஒரு தேசம் இருக்கு, அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருப்பாங்க, இன்ஃபார்மர் வச்சிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுப்பதற்குண்டான கருவிகள் அங்கே இருக்கலாம். இன்னைக்கு தொல்புற ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா, பூமிக்கடியில ஏதாவது மெட்டல், அந்த காலத்துல ராஜாக்கள் ஏதாவது உள்ள புதைத்து வைத்துக்கப்பட்டுமானால், அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அப்படியே ஒரு பைப்போ ஒரு ரவுண்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு போவாங்க. அது ஒரு சத்தம் கேட்கும், கிக்கி கிக்கின்னு சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்துல தோண்டி பார்த்தாங்க, என்ன இருக்கு? ஒரு உலோகம் கிடைக்கப்படுகிறது. அதே போல அன்றைய காலகட்டங்களில் ஒரு போர் அறிவிப்புக்கு உண்டான ஒரு செய்தி வருமானால் அவங்க என்ன செய்வாங்களா? முதலாவது, சிட்டிஸ் will be protected from the danger of the opponents. வரும் ஆபத்துக்களுக்கு ஒரு சேஃபர் பொசிஷன், ஒரு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முதலாவது தலை நகரம் சேஃப்டி ஆக்கப்படும். ரைட். இப்போ போருக்கு ஒரு சேஃப்டி பிரமாதம் தான், நல்லதா இருக்குது. எப்படிப்பட்ட போரா வந்தாலும் அவங்கள
காபந்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அவங்க இருக்கிறாங்க. ஆனா போரே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும். விளங்குதுங்களா? போர் வந்தா ரைட்டு, சிட்டி நகரம் பாதுகாக்கப்படுகிற ஒரு உன்னத ஒரு மகிமையின் அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கிரேட் தான், பிரமாதம் தான். ஆனா வேதத்தினுடைய கேள்வி, அப்படி ஒரு போரே இல்லாம, ஒரு பிரச்சனையே இல்லாம, இந்த கதவுகள் பூட்ட வேண்டிய வேலையே இல்லை, அப்ப அந்த நகரம் எப்படி இருக்கும்? பயமே இருக்காது. பிரச்சனையாங்க, ஐயோ கதவு பூட்டணுமா அப்படிங்கறது நிலைமை போய் அந்த தேசத்தின் குடிமக்களை கேட்டா, எப்படிங்க உங்க தேசத்துல கதவுகள் பூட்டப்படுமா? விஷயம் தெரியாதவங்க கேட்பா, எதுக்குங்க கதவுகள் பூட்டப்படணும்? பல நூறு ஆண்டுகள் கதவே பூட்டல் அந்த தேசத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல நூறு ஆண்டுகள் அந்த தேசத்துக்கு போர் என்பது வரவே இல்லை. இப்போ அந்த காரியத்தை தான் வேதம் நமக்கு நிழலாட்டமாக கற்றுக் கொடுக்கிறது. இங்கே சொல்லுகிறது, உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படி. உங்களுக்கு வருகிற சேனை, உங்க வாழ்க்கைக்கு எதிராக வருகிற சேனை போருக்குரியது அல்ல, அது டேஞ்சருக்குரியது அல்ல, அது அழிவுக்குரியது அல்ல, அது போராட்டத்துக்குரியது அல்ல. தேவன் நம்ம வாழ்க்கையை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை அவர் எப்படி கொண்டு வராரு? வருகிற சேனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஜாதிகள் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும், அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அப்போ உன்னுடைய லைஃப், உன்னுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, உன்னை தேடி ராஜாக்கள் வருவாங்க, சேனைகளோடு கூட வருவாங்க, ஜாதிகள் வருவாங்க, அவங்க தன்னுடைய படைகளோட வருவாங்க. ஆனா இந்த படைக்காக நீங்க உங்க வாசல்களை பூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இவர்கள் போருக்காக உங்க இடத்துல வரல. ஒண்ணு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது கொடுப்பதற்காக இருக்கணும், உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இருக்கணும், அல்லது உங்க தேசத்துல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த தேசத்தை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாய் வருகிறவர்களாக இருக்கலாம், அல்ல அவங்க தேசத்துல ஏதோ ஒரு நன்மை இருக்கு, உங்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக வருகிறவர்களா இருக்கலாம். கரெக்டுங்களா? போர் என்கிறது ஒண்ணு கிடையாது. ஆனா சகல காரியங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த மாதத்துல ஜனங்களை கொண்டு வருகிறார். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? God says we the real people for God. அப்படிப்பட்ட சேனைகளை உங்களிடத்துல கொண்டு வருகிற தேவன் உங்களை யாராக பார்க்கிறார் என்றால், நீங்கள் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய மகிமையை உங்களுக்கென்று அளிக்கப்படுவதற்காக, கொடுப்பதற்காக, பரிசாக, தாளந்துகளாக, கிஃப்ட், அந்த தாளந்துகளுடைய வரங்களாக. ஒரு கிஃப்ட்டுக்கு பரிசு பேரு. ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வரங்கள். உங்களுக்கு வரங்களாக முதலாவது கிஃப்டா கொண்டு வராரு. அது பார்த்தா டேலண்டா இருக்கு, அது உள்ள பாத்தீங்கன்னா அது கிஃப்டா இருக்கு உங்க வாழ்க்கைக்கு. அடுத்தது அதுவே உங்களுக்கு கனிகளாய் becomes the fruit for you. அது கனிகளாக மாறுகிற அனுபவங்கள். இங்கே ஆண்டவர் சொல்றார், we the real people for God is filled with peace and spiritual power. உன்னை தேடி இப்ப ராஜாக்கள் ஜாதிகளாய் வருகிறார்கள் என்றால் இப்போ போருக்கு கிடையாது உங்க வாழ்க்கையில. இனி உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இந்த மாதத்துல ஒரு விசேஷித்த ஒரு மகிமையை கொடுக்கிறாரு. நீ யாராக இருப்ப? வருகிற ராஜாக்களும் வருகிற ஜாதிகளும் ஒருவேளை அது ஒரு பெரிய உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் படைசாலிகளாக இருக்கலாம். ஆனா அதற்கு முன்பாக who are you in Christ? தேவனுக்குள்ளாக நீங்க யாராக இருக்கிறீங்க? அப்பதானே ஒரு பெரிய படையை உன்னை வாழ்த்துறதுக்கு வரும். விளங்குதுங்களா? என்ன தேடி யாரோ பெரிய பெரிய ஆள் வரான்னு வைங்க, அவன் எதுக்கு வரான்? பிசினஸ்க்கு வரானா இல்ல அவன் தேவைக்கு வரானா என்னன்றது தெரியாது. ஆனா தேவன் அதற்கு முன்பாகவே நம்மளை எப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டா நம்ம அவனை காட்டில் விசேஷித்தவனா இருப்போம். வரவன் பெருங்கூட்டத்தோட வரட்டும், அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா நான் யாரு? இங்க வேதம் சொல்லுகிறது, we are the real people for God. நாம் தேவனுக்கு உண்மையுள்ள
ஒருவேளை எப்படி வச்சுக்கலாம், ஸ்தானாதிபதிகளாக வச்சுக்கலாம். நம்மளை பார்த்தா அவனுக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் ஒருவனா வரல, அவன் குடும்ப சகிதமா வரான், அவனுடைய டோட்டல் படைகளோட வரான் நம்மளை பார்க்க. இப்ப இந்த படையை பார்த்து நீங்க பயப்படல, உங்க கதவுகள் பூட்டப்பட்டிருக்கா? இல்ல, திறந்து வைத்திருக்கிறோம். ஏன்? நம்ம தேசத்துல நோ வார். உன் குடும்பத்துல பிரச்சனையற்ற நிலை, உன் குடும்ப சமாதானத்தை நோக்கி பிரவேசி அதுல வெற்றி கண்டிருக்கிற நிலை உங்கள்கிட்ட கேட்க வரா, சிஸ்டர் பிரதர் எப்படி உங்க குடும்பம் கர்த்தருக்குள் இப்படி கட்டப்பட்டு இருக்கிறீங்க? என்ன ஆச்சரியம்! காசு இருக்கோ பணம் இருக்கோ இல்லையோ, பட் உங்களை பார்க்கிற போது யூ ஆர் த ரியல் பீப்புள் ஃபார் த காட். நீங்க தேவனுக்கு உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாய் வாழுகிற அந்த மகத்துவத்தின் பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறீங்களே. அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள என்ன ஃபில்லப் ஆயிருக்கு, உங்களை பார்த்தா என்ன தெரியுது? ஒன்று பீஸ், உங்களை பார்த்தா சமாதானம் தெரியுது. உங்க முகத்தை பார்க்கிற பொழுது எந்த கவலையோ கண்ணீரோ கஷ்டங்களோ உங்களை பார்த்தா எங்களால பார்க்கவே முடியல, சொல்ல முடியல. இந்த சமாதானத்தை மாத்திரம் நாங்க பார்க்கல, உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரையும் நாங்க பார்க்கிறோம். இப்ப இத தகுதிப்படுத்துகிறவர் யாரு? நம்முடைய தேவன் தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். உன் தேசம் உன்னுடைய நகரம், உன் குடும்பம் உன்னுடைய வீடு, உன்னை சுற்றி உள்ள நகரம் என்ன நம்மளை சுற்றி இருக்கிறது. நம் தேசம் என்றால் டோட்டல் வேர்ல்டே சொல்றாரு, நம்மை கொண்டு தேவனால் என்ன வேணா செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ தேவச்சனமே, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? we are filled with peace and spiritual power. இன்றைக்கு உங்களுடைய வாசல்கள் எப்பொழுதும் திறந்திருக்கப்பட வேண்டுமானால் போர் வருகிற பயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒத்துக்கிறீங்களா? நமக்கு விரோதமாக எவன் வந்தாலும் அதை யார் பார்த்துக்க போறா? தேவன் பார்த்துக்க போறாரு. இப்போ நம்முடைய வாழ்வை அவர் என்ன சொல்றாரு? so therefore we need not close the gates full day and night. உன்னுடைய வாசல்கள் இனி அது எப்பொழுதுமே பூட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது we are the church of God. அப்படிப்பட்ட நீ யாரா இருக்கிற? தேவனுடைய ஆலயமாக, சபையாக, தேவனுடைய சாட்சி உள்ள தேவ கூட்டமாக நீ இருக்கிற. ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, what does it define for me? அந்த வாக்குத்தத்த வார்த்தை எனக்கு என்னவாக கூறப்பட்டிருக்கிறது? நான் பெற்றுக்கொள்றேன், அதை புடிச்சுக்கிறேன், இதை புடிச்சுக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. who are you? நீ யார் என்பதை வேத வசனம் உனக்கு விளக்கலனா அந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கு இல்லைன்னு சொல்ல. பட் இட் will be only timely. அது நேரத்துக்கு வேணா இருக்கலாம். பட் நீயே சமாதானமாகவும் நீயே ஆவிக்குரிய வல்லமை உள்ளவனாக இருந்தா நீ யாரா இருக்கிறியா? இப்போ we are the church of the God. தேவனுடைய சபையா இருக்கிற. சபைக்குள்ள என்ன கூட்டம் வந்துகிட்டே இருக்கும்? சபை சும்மா இருக்குமா பிரதர்? சபைக்குள்ள தேவனுடைய மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, தேவனை தேடி வந்து கொண்டிருப்பாங்க, தேவ பிரசன்னத்துக்காக வந்து கொண்டிருப்பாங்க, பிரச்சனைக்காக வந்து கொண்டிருப்பாங்க. we are the real people for God. So we are filled with peace and spiritual power. So therefore we need not close the gates full day and night. We are the church of the God. ஏசாயா 60:11 it builds us. அது நம்மை உருவாக்குகிறது. நாம் யார்? we are called to build the kingdom of the God in the world. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சமாதானமும் தேவனுடைய ஆவிக்குரிய வல்லமையும் பெற்ற தேவ ஜனங்கள் என்று இந்த வேத வார்த்தை உன்னை நீங்க சொல்லுகிறது. உன் வாசல்கள் அது இரவல்ல பகலல்ல. நீங்க சாட்சியா பார்க்கலாம், இந்த திருச்சபையில எந்த நேரமா இருந்தாலும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதில் பங்கு பெற்றவர்கள், அதில் உறுதி பெற்றவர்கள், அதில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டா இல்லைங்களா? நாள் கணக்காக இருந்திருக்கிறாங்க, மாத கணக்காக தங்கி இருந்தீங்க போயிருக்கிறாங்க. தேவச்சனமே, உன்னை கொண்டு இனிமேல் புரட்சிகள் ரெவல்யூஷன் ஆரம்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னிலிருந்து நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம். God brings the spiritual through you.
உன் வாழ்வின் ஆதாரங்களை தேவனால் மாற்ற முடியும். தேவச்சனமே, where we are, where do we stand? நான் எங்க நின்று கொண்டிருக்கிற? போருக்கு பயந்து ஒரு நகரம் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேட்டுக்குள்ள இருக்கிறனா? இல்ல, சுதந்திரவாளியாக, தேவனுக்கு சாட்சி உள்ளவனாக, தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படுத்துகிற, தேவனுடைய ரியாலிட்டி கொண்டிருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவராக நான் இருக்கிறேன் என்று நீ உணர்வாயானால், the gates of your life will be open at the day and through the night also. அது மாத்திரமல்ல, the prophet is generally supposed to mean that the church will be perfectly safe under the Lord's protection. தேவன் சொல்கிறார், எங்கே சமாதானத்தை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எங்கே ஸ்பிரிச்சுவல் பவராய் நீ நிரப்பப்பட்டிருக்கிறாயோ, அவர் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உன்னிடத்தில் இருக்கிறவைகள் ஒன்றும் வீண் போகாது. பல திருடன் வருவா, உன்னை கொள்ளையடிக்க வருவா, உன்னை திருடார் வருவா, உன்னை கொலை செய்வதற்கு வருவா. But the protection of the Lord will be safe in your life. ஏனென்றால் உன் வாசல்களை யாரு பார்க்கிறாய்ப்பா? The power of anointing of the Lord உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, அது மாத்திரமல்ல, he is a guardianship. இஸ்ரேல் தேசத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தான் ஒரு 5 பசங்களை பெற்றிருப்பாரு. ஆனா ஒரு பிள்ளைய அவர் தத்தெடுத்தா என்ன செய்வாரா? அந்த பிள்ளைக்கு தான் முதலிடம், அந்த பிள்ளைக்கு தான் முதலிடம். இன்னைக்கு தேவன் இயேசு தம்முடைய பிள்ளை தான், ஆனா உங்களையும் என்னையும் தத்தெடுத்திருக்காரு. அல்லேலூயா. இப்ப யாருக்கு முதலிடம்? உனக்கு எனக்கு தான். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், not only the Lord's protection but he is a guardianship for us. நமக்கென்று நம்மை பாதுகாக்கிற விசேஷித்த தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவை நமக்காக நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட நம்மை மிகவும் அதிகமாய் கார்டியன்ஷிப்ல நம்மளை பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, தேவச்சனமே, அவர்தான் வாசல்களை திறக்கிறாரு. வாசல்களை திறப்புறாருன்னா 2 காரியம் உனக்கு ஆபத்தே இல்லை. 2வது காரியம், பீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பவர் உன் மேல இருந்தாதான் அவர் தைரியமா உன் வீட்டு கதவை யார் திறக்க முடியும்? அவர் தான் திறக்க முடியும். அதான் வேதம் சொல்லுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என்னை மறுதலியாததினால் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும், தேவச்சனமே, உனக்கு எதிராக ஒண்ணும் வாய்க்காது. அது மாத்திரம் வேதம் சொல்லுகிறதுங்க, God will be very gracious towards us. இந்த வேத வசனத்தை நீ என்னைக்கு ஒரு தியானமாக இல்ல, அது உன்னுடைய ஜீவனாக நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, வேதம் சொல்கிறது, he will be very gracious upon you. உனக்குள் என்ன கிருபைகள் எப்ப எந்த நேரத்துல தேவையோ, it will be supplied from the resource power. அந்த ரிசோர்ஸ் பவர் யாரு? அவர்தான். 2 ஒரே ஒரு மெய் தேவன். அவர் சொல்றார், he will be more gracious upon you. அது மாத்திரமல்ல, we must begin with his promise. நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் துவக்குகிற பொழுது, காலையில துவக்கிறது மாத்திரமல்ல, காலையில துவங்குறது புதிய நாள். இப்ப சாப்பிட போனோம், இது புதிய சாப்பாடு. இன்னைக்கு காலையில இன்னைக்கு சாப்பிடுற டிஃபன் நேற்று டிஃபன் டைம் அது இல்ல, புதிய நாள், புதிய டைம். இப்போ புதிய டிஃபனை சாப்பிட போறோம். அது உனக்குள்ள பிரேயரா இருக்கும். செருப்பு மாற்ற எத்தனையோ பேருக்கு செருப்பு மாற்றத்துக்கு கால் இருக்குதா? நிறைய பேர் கால் இல்ல, செருப்பு இருக்குது. பலருக்கு காலு ஒரு காலில் இருக்குது, ஒரு கால் இல்லை. பலருக்கு செருப்பு இருக்குது, அவருக்கு வேலையே கிடையாது, இங்கே செருப்பு மாட்டிட்டு போறது. அவர் விவோ, அவர் யார்? அவர் விவோன்னா வெட்டி ஆபீசர். எந்த செருப்பு மாட்டி எங்க போறது? இப்படி பலர். ஆனா உனக்கு எனக்கு தேவன் என்ன பல அலுவல்களை கொடுத்திருக்கிறார். அப்படியே அலுவலே இல்லை, நான் மக்கு பிளாஸ்டர் மாதிரி வீட்டில் இருக்கேன், இடிச்ச பிள்ளைய மாதிரி வீட்டில் இருக்கேன்னா இன்னிலிருந்து நீ புறப்படுவது. விசுவாசிக்கிறியா? நீ மொக்க பார்ட்டி விசுவாசிக்கிறியா? அப்படியே விசுவாசி. மொக்க பார்ட்டி விசுவாசிக்க தெரியுது இல்ல? இன்னைக்கு விசுவாசி. நான் பிசி பார்ட்டி. சொல்லுங்க, நான் பிசி பார்ட்டி, நான் மொக்க பார்ட்டி இல்ல. அருமையான தேவச்சனே, அது மாத்திரமல்ல, therefore all mercies take rise. உங்க மேல இருக்கக்கூடிய
அந்த கிருபையான இரக்கம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தோற்று போயிருப்போம். அந்த இரக்கம் என்ன செய்தான், உன் மேல அதிகரிக்குது. ஆண்டவருக்கு கதவை இப்ப திறந்தது யாரு? தேவன் தான். இப்ப உனக்கு வேண்டியதை சப்ளை பண்ண வர மாட்டாரா? இப்ப அவர் திறந்து விட்டுட்டு உள்ள ஓநாய்கள் வர விடுவாரா? நம்ம யாரா இருக்கோம்? ஆட்டுக்குட்டியா இருக்கும். உள்ள ஓனாய் வர முடியுமா? அது மாத்திரமல்ல, that is Christ is always ready to receive all who come to him. Jesus எப்படி எல்லாரும் அவரிடத்துல வருவதை விரும்புகிறாரோ, உன்னை அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ்க்கு உன்னை மாத்திடுவார். உன்னை தேடி ஆயிரங்கள் லட்சங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். நீ இருக்கிற இடத்துல இருப்ப, உன்னை தேடி ஒரு ஆசீர்வாதம். இப்போ அருமையான தேவச்சனமே, the gate of mercy is always open night and day. இப்போ உனக்கு ஒரு கேட் திறக்கப்பட்டு வச்சிருக்கு. உன் கேட் திறந்திருக்கு, அது வேற. உனக்கு ஒரு கேட் ஆண்டவர் திறக்கிறார், the mercy gate. அதுதான் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று வேதம் நமக்கு அவரை கற்றுக் கொடுக்கிறது. இப்போ வேதம் எனக்கு நமக்கு வசனங்கள் மூலமாக என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போறோம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். இப்ப நான் சொன்ன வார்த்தையெல்லாம் ஞாபகம் மனசுல வச்சுக்கோங்க. அது இப்ப வேதம் சொல்லி கொடுக்கு. இப்ப நான் சொன்னதை வேதம் நமக்கு வசனங்கள் மூலமாக தெளிவுபடுத்த போகிறது. ஏசியா தீர்க்கதரிசனம் 26ஆம் அதிகாரம் வசனம் 1 - 4 வரை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். இப்போ this shares about the future. இங்க பிணைக்கப்பட்ட கேப்டிவிட்டியில இருக்கிறாங்க மக்கள். எங்க இருக்காங்க? சிறையிருப்புல இருக்கிறாங்க. சிறையிருப்பின் நேரத்துல அவங்களுடைய வார்த்தை எப்படி வருது? இப்ப நீங்களும் நானும் சிறையிருப்புல இருக்கிறோம். கடன் எனக்கு கூட சபை கட்டணும், யார்ட்டையும் காசு கேட்க வேண்டாம். நமக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும்போது இது நிச்சயமாக கட்டப்படும். இது இருக்கிறது உண்மையானால் கட்டுவது உண்மைதான். இது கட்டப்பட்டது உண்மையானால், இது ரிப்பேர் ஆனது உண்மையானால், மறுபடியும் ஒரு புதிய கட்டடம் இந்த இடத்துல கட்டப்படும். நான் விசுவாசிக்கிறேன். அதுக்குண்டான நேரம் வரும். இப்போ நான் அந்த நேரம் வர வரைக்கும் நான் காத்திருக்கணும். ஆண்டவர் என்னையும் பெலனாக வச்சிருப்பார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இப்ப வேதம் சொல்லுது, அக்காலத்திலே there is a time for us. அது இன்னைக்கு மத்தியானமா இருக்கலாம், சாயந்தரமா இருக்கலாம், நைட்டா இருக்கலாம், நாளை காலையா கூட இருக்கலாம். இதை நம்ம விசுவாசிக்கிட்டே இருக்கணும். சோ இப்ப நீங்க விசுவாசித்தீங்கன்னா, அது மத்தியானத்துக்கு விசுவாசித்தீங்கன்னா அது நடக்கும். உங்க கையில தான் இருக்கு. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டானது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ஒரு பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் நினைச்சு இங்க மகிமையாய் தேவனை பாடுகிறார். மகிமையாய் உள்ளத்தில் தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவச்சனமே, உன் இடுக்கண்ல தயவு செய்து நீ சோர்ந்து போக வேண்டாம். அது போர்க்காலம். உன் கேட்டை சாத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்ப ஆசீர்வாதம் தேவையில்லை, பாதுகாப்பு இருந்தா போதும். ஒத்துக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு 10 கிலோ பிரியாணி கொண்டு வந்திருக்காங்க, பிரியாணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களை பிடிச்சிட்டு போறான்னு வைங்க. இப்ப ஆண்டவர் கேட்டை சாத்தி வச்சிருக்கிறார். ஏன் சாத்தி வச்சிருக்கிறாரு? அவருக்கு தெரியும் வந்திருக்கிறவன் பிரியாணியை கொடுத்து உங்களை என்ன பண்றதுக்கு வந்திருக்கிறான், பிடிச்சிட்டு போறது. ஓகேங்களா? இப்ப நீங்க பசி, நமக்கு இப்ப பட்டினி. கதவை திறப்போமா மாட்டோமா? கண்டிப்பா திறந்துருவோம். ஏன்? ஒண்ணு பசி, அடுத்தது வந்திருக்கிறது பசிக்கு ஏத்த புசிக்க விட்டன சாப்பாடு. இப்ப அதே போலதான் இப்போ உனக்கு கடன் இருக்கு, உனக்கு பிரச்சனை இருக்கு, உனக்கு போராட்டம் இருக்கு. ஆண்டவர் எத்தனையோ விதங்களை உங்களை ஆசீர்வச்சிருக்கலாம். கொடுக்கிறவனை எத்தனையோ பேர் அவனே தேடி கூட உங்களுக்கு வந்திருப்பான். நல்லா நினைவு வச்சுங்க, தேவன் அழைச்சி வச்சிருக்க. காசுக்கு ட்ரை பண்ணியிருப்ப, காசு வந்திருக்காது. வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்ப, 3 மாசம் வீட்டில் தான் வேலையில் இருந்திருப்ப. ஆனா அந்த 3 மாசத்துல நீ வேலைக்கு போயிருந்தா உன் லைஃப் வேற மாதிரி போயிருக்கும். உங்களை ஒருத்தன் கடன் கொடுக்குறேன்னு தானே அவன்கிட்ட நீ வாங்கியிருந்தா
அந்த கடன்காரன் கேட்கிற கேள்விக்கு நம்ம என்ன ஆயிருக்கணும் தெரியாது. இப்போ கதவு யாரால் பூட்டப்பட்டிருக்கு? தேவனால் பூட்டப்பட்டிருக்கு. ஏன்? அது உனக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் உனக்குள்ள என்ன இருக்கணும்? நான் தேவனை பார்க்கிற அவர் எனக்கு வச்சிருப்பாரு. அது எப்படி வச்சிருப்பாரு? ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். இந்த ரட்சிப்பை கொடுக்கிறவர் அதுக்கு என்ன சொல்றாரு? பெலனான நகரம் நமக்கு உண்டு. ஆனா இப்ப இல்ல. ஆனா நம்ம விசுவாசம், நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வியாபாரம் இல்லையே, பணம் கிடைக்கலையே, எனக்கு வேலை கிடைக்கலையே, அதை நினைச்சிட்டு இருக்கிறோம். But God is very special. He wants to give the natural peace. இயற்கையான ஒரு சமாதானத்தை கொடுக்க விரும்புறார். ஆனா நாமளோ எதையோ கடன் வாங்கி இதை போட்டு அதுல போட்டு எங்க மாட்டுவோம்? செயற்கையின் பிடியில மாட்டிக்கிடுவோம், இயற்கையின் பிடி அல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு பெலனான நகரம் உனக்கு உண்டு. நீங்க யாரா இருந்தாலும் சொல்ற, யூடியூப்ல பார்க்கல, யாரா இருந்தாலும் உங்களுக்கு சொல்ற, பெலனான நகரம் நமக்கு உண்டு. அது ரட்சிப்பு என்ன செய்தா? அதுக்கு ஒரு மதிலாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்? He wants to supply the resource of peace and spiritual power. அவரிடத்தில் இருக்கிறது என்ன? அந்த சமாதான பிரபு அவருடைய வல்லமைகளையும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் டாலண்டுகளையும் வரங்களையும் கனிகளையும் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில என்ன செய்து வாழ்ந்தாரோ, he wants to supply without discrimination. பிரித்து ஆளுகிற தன்மை இல்லாதபடிக்கு பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு என்ன கொடுத்தாரோ அதையே உனக்கு கொடுக்க பெலனான நகரமாக உன்னை மாற்ற விரும்புகிறார். Because he wants to open the gate hereafter. இதுக்கப்புறம் நம்ம கேட்ட என்ன பண்ண போறாரா? திறந்து வைக்க போறார். எப்பமெல்லாம்? பகலும் இரவும். இனிமேல் நம்ம கேட்டு திறந்து. ஏனென்றால் பகைமை உள்ளவர்கள் அந்த சிட்டிக்குள்ள வர மாட்டாங்க. பகைமை வருமானால் கதவு பூட்டப்பட்டிருக்கும். தேவ ஜனமே ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். லைஃப் வித்தியாசத்துக்கு வித்தியாசமாக போகிற நேரம் வந்து விட்டது. வல்லமையான சம்பாத்தியம் உள்ளவர்களாய் நாம் மாறணும். மலேசியா தேசத்துல செம்மூர் என்ற இடத்துல நான் தங்கி எழுந்த போது 3:30 மணிக்கெல்லாம் டரு டரு டருன்னு சத்தம். என்னன்னு பார்த்தா எதிர் வீட்டுல இருந்து ஹெலிகாப்டர் கிளம்புதுமே. நான் போன் அடிச்சு கேட்டேன், பிரதர் எதனா வண்டிக்கிட்டி உழுது போச்சா, ஹெலிகாப்டர் உழுது போச்சா, நைட்டிங்க எதுனா தரையிறங்கிடுச்சா, காலையில கலப்புறாங்க ஒரு மிலிட்ரி ஆடா என்னன்னு கேட்டேன். பிரதர் அவர் ஒரு காயிலங்கடை வியாபாரிங்க, அவருக்கு சொந்த ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறாரு. யாருங்க? காயிலங்கடை வியாபாரி ஹெலிகாப்டரா? என்னடா, ஒரு டாக்டர் ஒரு விஞ்ஞானி ஒரு ஹெலிகாப்டர் வச்சா அதுல பயப்படுறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ ஒண்ணு இல்லை. யாருங்க? காயிலாங்கடை வியாபாரியா? 3 மணிக்கெல்லாம் டரு சத்தம் கேட்குது. தேவச்சனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நாம யாரா இருந்தாலும் ஹெலிகாப்டர்னு ராக்கெட்டை உங்களுக்கு தனியா கொடுப்பார், ஒரு சேட்டலைட்டை உங்களுக்கு கொடுப்பார். இங்க வேதம் சொல்லுகிறது. 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக, நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், there is no more people. These people are entirely different. Those who are filled with the power of anointing of the Lord. உன்னை தேடி யார் வரா? அனாயிண்டிங்ல சத்தியத்தை அறிந்த அனாயிண்டிங்ல இருக்கிறவன் அவன் உங்களை தேடி வரான். ஏன்னா உங்க வாசல்கள் காலையும் சாயந்தரமும் இரவும் திறந்திருக்கிற வாசல். அவன் ஆச்சரியப்படுறான், எங்கேயோ இருக்கிறான், உன்னை பார்த்ததில்லை. நம்மளை தேடி யார் வரா? இங்க வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க 2வது வசனத்தை. சத்தியத்தை கை கொண்டு வருகிற, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக, உள்ளே பிரவேசிப்பதற்காக ஜாதி கதவு வாசல்களை திறவுங்கள். வாசல்களை திறவுங்க. வர்றவங்க எப்படிப்பட்டவங்க? அப்ப நீ எப்படிப்பட்டவனா இருந்தா உன் வீட்டுக்கு வருவான். இங்க ஆண்டவர் சொல்றார், நம்மளை தேடி வர்றவன் எவ்வளவு பவர்ஃபுல். அப்ப நீ யாரா இருந்தா இந்த பவர்ஃபுல் பர்சன் உன் வீட்டுக்கு வருவான். வாக்குத்தத்தம் சாதாரண இல்லை, இது பவர்லயும் பவர். நம்மள தேவன் விசேஷித்த ஆளா வச்சிருக்கிறார், நம்ம தான் சாதாரண ஆளா வாழ்ந்துட்டு. வாசிக்க கேட்போம் 3வது வசனத்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இப்போ வேதம் சொல்லுது, since we relate
upon the Lord with wholehearted, நாம் பூரணமாக அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவராக நாம அவரே நம்பி இருக்கிறனால வேதம் சொல்லுது அவர் நம்மை பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்வாராம். அந்த கேட்டு திறந்திருக்கும், இந்த கேட்டெல்லாம் திறந்திருக்கும், பகல்லையும் சரி இரவுலையும் சரி. ஆனா உங்களை பாதுகாக்கிற தேவன் ஒரு கேட்டு போட்டிருக்கிறார். அந்த சத்ருதான் அதை பார்ப்பான். அவன் சொல்லுவானே, இது பிசிக்கல் கேட் இல்ல, இது ஸ்பிரிச்சுவல் கேட். பரலோகத்தின் மதில்கள் இந்த வீட்டுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகிமையை தான் தேவன் இந்த நாளில் வச்சிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் அவர் நித்திய கண்மலையா உனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் 4 வசனங்களுக்கு ஏசியா 60, 18, 19, 20 வாசிப்போம். அப்புறமா ஏசியா 24, 21 இருக்கு. சங்கீதம் 149, 8, 9 இருக்குது. அதை நம்ம இன்னொரு பார்ப்போம். எத்தனை பேர் இந்த வேத வார்த்தைகள் உங்களுக்கு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா எழுதி வச்சுக்கீங்க. we will be honored. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் கொடுத்த முதலாவது அற்புதத்தின் ஆசீர்வாதங்களாக இந்த திருவிதிலே பங்கு கொண்டோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய வாசல்கள் எப்பொழுதும் பகலிலும் இரவிலும் திறந்திருக்கும் அளவும் கர்த்தர் எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்துவம் உள்ள சமாதானத்தினாலும் ஆவிக்குரிய வல்லமைகளினாலும் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணி உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறபடினால் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் புதிய திசை திருப்பங்கள் உருவாக்கப்படட்டும். இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் 3:8 அந்த திறந்த வாசலை உடைய வாழ்வெல்லாம் மகிமையின் வாழ்வாய் மாற்றிட என் தேவன் கிருபையினாலே, the gracious hands of the Lord Jesus Christ, ஒவ்வொரு வாழ்விலும் தேவன் பலத்த கரங்களை நீட்டி செயல்படுத்தி ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்ற மகிமையை அனுபவிப்பதற்கும் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நீரே ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை மட்டும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.